அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். தத் பிரசாபித்மி மகா தேவாதிமி தன்னோ ருத்ர பிரதிஜயாது, தத் பிரசாபித்மி மகா சேனாதிமி தன்னோ ஸ்கந்த பிரதிஜயாதுங்கிற மந்திரம் சொல்லி உங்களுடைய ரிஷபராசிக்கு 1/3/2026 முதல் 7/3/2026 வரை இந்த வாரத்துக்குண்டான பலன், இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன் எப்படிங்கிறது பார்ப்போம். உங்க ராசியில கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகசிஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் அடங்கியது ரிஷபராசி. அப்ப ரிஷபராசிக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி, விஷ்ணு பகவான், கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் அனைத்தும் கூடி வரக்கூடிய காலம் இந்த ராசியில. அதனால நல்ல மகாலட்சுமி பிரார்த்தனை செய்யணும். ஓம் மகாதேவிஞ்ச வித்மிகி விஷ்ணு பத்னிஞ்ச திமிகி தன்னோ லட்சுமி பிரஜதேதுங்கிற மந்திரம் சொல்லி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான பலன் என்னங்கிறது பார்ப்போம். ரிஷபராசி அப்படின்னாலே காளை, ரிஷபம்னாலே வெற்றி, ரிஷபம் என்றாலே ஜெயிக்கக்கூடிய தன்மை, சென்ற இடம் சிறப்படையக்கூடிய தன்மை. அவங்க என்ன செய்யறாங்க அது யோசிக்கும் போது முன்ன பின்ன யோசிப்பாங்க. அவங்கெல்லாம் ரிஷபராசிக்காரர் நீங்க யோசிக்க வேண்டியது முன்ன பின்ன யோசிச்சு நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் நீங்களாம். ஆகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை உருவாகிறது காரணம் செவ்வாய் பகவான் 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி புதன், 10க்கும் 11ஆம் அதிபதி அப்படின்னு வரும்போது 10ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி செவ்வாய் உடன் சேர்ந்து இருக்கக்கூடியவர் உங்க ராசி அதிபதி. ஆகவே இந்த காலத்துல உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான், சூரியன் அனைத்தும் கிரகம் கூடியிருப்பது சிறந்தது. 2ஆம் இடத்துல குரு இருப்பது இன்னும் கால சிறந்தது. உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாத்தை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் நம்ம ஏது 4ஆம் இடத்துல இருக்குன்னா தாய் ஸ்தானம் பலம் பெறணும். இந்த காலத்துல தாய்க்கு ஏதேனும் ஒரு வகையில மருத்துவ செலவு வந்தா அது கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்படும். ஆகவே சற்று நிதானமாக கவனமாக இருக்கணும். தாய் ஸ்தானத்துல 4ஆம் அதிபதி சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசிநாதனோட இணைந்து இருக்கிறார். ஆகவே வெற்றி பெறக்கூடிய தன்மை, தொழில நல்ல மேன்மை அடையும். பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு என்ன செய்யலாம், நல்ல படிப்பு அவங்களுக்கு வரணும், அதுக்குண்டான ஒரு தொகை ஏற்படுத்தி அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மை. ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் வரும் இந்த காலத்துல. இப்ப பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் வேணும், குழந்தைங்கள ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான தொகை உருவாக்கக்கூடிய தன்மை. அதே போல் இடம் வாங்கக்கூடிய தன்மை, மனை வாங்கக்கூடிய தன்மை, வீடு வாங்கக்கூடிய தன்மை. இப்ப வீடு வாங்கினாலும் சரி, மனை வாங்கினாலும் சரி, உங்களுக்கு ஒரு சொத்து உருவாகக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இந்த காலத்துல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாங்க, 4ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல. ஆகவே நீங்க செய்ய வேண்டியது வெற்றி வெற்றி வெற்றிங்கிற சொல்லும். அதனால நீங்க நிதானித்து செயல்பட்டு இந்த காலத்துல சந்திர பகவான் உங்க ராசியில 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம் 5ஆம் இடம் செல்லும் போது 6ஆம் இடத்துல வரைக்கும் இந்த வாரத்துல செல்வார். ஆகவே சற்று மனக்குழப்பத்தை உருவாக்கும். அந்த மனக்குழப்பத்திலிருந்து நம்ம விடுபட்டதுக்கு இறைவனை சார்ந்திருங்க. லட்சுமி தேவி, விஷ்ணு பகவான், கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லிட்டே இருக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற மந்திரம் தாரக மந்திரமாக சொல்லி நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுடைய ஏற்படக்கூடிய எதிரிகளாக நினைக்கக்கூடியவர்களை நீங்க வெல்லலாம். நம்ம எதிரி அப்படின்னு நினைச்சாலே நம்ம மனக்கசப்பு உண்டாகுது. அவருக்கு பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு வெறுப்புத்தன்மை கொடுக்குது. அந்த வெறுப்புத்தன்மை நம்மகிட்ட இருந்து விளக்கணுமா இல்ல அவர்கிட்ட இருந்து விளக்கணுமா? அப்ப அவரை பார்த்த வெறுப்புத்தன்மை, ஒரு நபரை பார்த்த வெறுப்புத்தன்மை நம்மளுக்கு வருதுன்னா நம்ம கிட்ட தான் அந்த எண்ணம் இருக்குது. ஆகவே அந்த எண்ணத்தை இருந்து நம்மளுக்கு விடுபட்டு பரஸ்பரமான மனநிலையோட நான் செயல்படணும், நான் சரியான முறையில அணுகணும். ஒவ்வொரு நபருக்கும் எனக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் பிடிக்காதவனாக இருந்தாலும் நான் அணுகணும்னா அந்த தெய்வத்தனையும் கிரக பலன் நம்மளுக்கு துணை புரியணும். கிரக பலனும் தெய்வ பலம் நமக்கு துணை புரியலைன்னா நம்மளுக்கு ஏதேனும் ஒரு காலத்துல நம்ம அது சிக்கல்ல மாட்டிப்போம். ஆகவே இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை. ஆகவே தொடர்ச்சியா நம்ம செய்ய வேண்டியது தவறான வழிபாடு, லட்சுமி வழிபாடு, விஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது, கிருஷ்ண வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு
மேன்மையே நல்கும். இந்த மேன்மைன்னா நம்மளுக்கு என்ன, வெற்றி பெறணும். ஒரு குறை மனதுல, ஒரு எண்ணம் குறை, ஒரு செயல் குறை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, நம்ம என்னதான் நினைச்சாலும் நம்ம நடக்கிறதான்டா நடக்குது அப்படின்னா நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் வந்து சரியான முறையில அமையலன்னு அர்த்தம். நம்ம ஜனன ஜாதகத்துல நம்ம வந்து சரியான முறையில ஒரு கிரகங்கள் அமர்ந்தால் நல்ல பலம் கொடுக்கும். ஒரு 11ஆம் அதிபதி 11 அமர்ந்தால், 11ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாமலே ஒரு செல்வத்தை கொடுக்கும். அதே 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி 6, 8, 12ல மறைந்து பாவகிரகத்தோட தொடர்பு கொண்டா நீ என்னதான் உழைத்தாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை கொடுத்தா. அப்ப குருவுடைய பலன் உங்க ராசியில கண்டிப்பாக 11ஆம் அதிபதி 8க்கும் 11ஆம் அதிபதி குரு. ஆனால் இந்த காலத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனப்பிரத்தம் உண்டாகும். ஆகவே செல்வம் வேணும். யாருக்கு தான் செல்வம் வேண்டாம்? அப்ப லட்சுமி பூஜை செய்யுங்க. லட்சுமி வழிபாடு தவறாம மகாதேவின் சட்னி விஷ்ணு மந்திரம் தீமிகி தன்னோ லட்சுமி பிரதிதங்கிற மந்திரம் தாரக மந்திரமாக வச்சு சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரம் தெரியல, லட்சுமி லட்சுமி மகாலட்சுமி தேவி போற்றி போற்றிங்கிற மந்திரம் சொல்லிட்டே வரும்போது, ஒரு பெண்கள் வீட்டுல இருந்தாலும் அன்றாட வேலை செய்யும் போது ஏதேனும் ஒரு மந்திரம் சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு மேன்மையை நல்கும். வெள்ளிக்கிழமை தவறாம யார் வீட்டுல வந்து விளக்கேற்றி லட்சுமி பூஜை நடக்குதோ அவங்க வீட்டுல எப்பவுமே செல்வம் வந்து தங்கும். செல்வம் வந்து குறைந்தமா காட்டினாலும் அந்த செல்வம் அல்ல அல்ல கிடைக்கும்னு சொல்லுவோம். அல்ல கிடைக்கணும்னா நம்மளுக்கு என்ன, உத்தியோகம் கரெக்டா இருக்கணும். அதான் அல்ல எங்க வந்துடும். பணம் தானாவே வரும், நம்ம வந்து உழைக்கணும். அப்ப நம்ம உழைக்காம பணம் வருதுன்னா அது தவறு. கண்டிப்பாக வராது, வாய்ப்பே இல்லை. இருப்பினும் நம்ம வந்து அது நம்ம எதிர்பார்ப்போம், நிறைய செல்வம் எதிர்பார்ப்போம். அப்போ அந்த செல்வம் வேணும்னா நம்ம வந்து நம்ம உத்தியோகம் வந்து நம்மளுக்கு சரியான முறையில் அமையணும், தொழில் மேன்மை அடையணும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும். அப்படின்னா நம்ம இருந்தாதான், அதிகமாக சம்பளம் வந்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த செல்வம் வந்து சேரும், தரித்திரம் நீங்கும். அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு மேலும் மேலும் ஆர்டர் வந்தாதான் அவங்களுக்கு வந்து அதுல இருந்து நம்ம வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். அதனால 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல குரு இருப்பதால் தனப்பிராப்தம் அதிகரிக்கும். இந்த வாரத்துல 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருப்பதால் 6 கிரகம் கூடி இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். கிரக யுத்தமா இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால அந்த குரு பார்வையில கிரக யுத்தத்துல இருந்து நம்ம தப்பிச்சு நம்மளுக்கு வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கு அவர்களே துணை புரிவார்கள். கண்ணுக்கு தெரியாத நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு பிளஸ் பாயிண்டா மாற்றிடும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் அதுல கூடி இருக்கனால ஒரு மைனஸ் மாதிரி காட்டும், தகார்னு ஒரு பிளஸ் ஆயிடும். அதனால எண்ணியது எண்ணியபடி நிறைவேறக்கூடிய காலம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.